சார், யார்கிட்ட இந்த நியூஸ போட்டீங்க? சிபி சார் ட்ரக் யூஸ் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மேடம், கையும் கழுவுமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் கூட இருந்து பாத்துருக்காங்க. சார், எங்க சிபி சாருக்கு போதை மருந்து யூஸ் பண்ற பழக்கமே இல்ல. அப்பதான் அவரே வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்திருக்கு. எதையுமே சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணாம, யார் பக்கம் உண்மை இருக்குன்னே தெரியாம உங்க இஷ்டத்துக்கு நியூஸ் போட்டிருக்கீங்க. ப்ளீஸ் சார், சிபி சார் சம்பந்தப்பட்ட மொத்த நியூஸையும் உடனடியே டெலீட் பண்ணுங்க. சார், லைவ கட் பண்ணுங்க சார். அவர் உத்தமன் நீங்க சொல்றத நாங்க எப்படி மேடம் ஏத்துக்க முடியும்? சரி, சிபி சார் யூஸ் பண்ணலன்னு நிரூபிச்சிட்டா நீங்க இந்த நியூஸை நிப்பாட்டுறீங்களா? எப்படி மேடம் நிரூபிப்பீங்க? ட்ரக்ஸ் எடுத்தா 24 மணி நேரத்துக்கு அது உடம்புல இருக்கும். நான் அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்றேன். அது வரைக்கும் லைவ கட் பண்ணுங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது மேடம். எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. நிரூபிச்சிட்டு வாங்க பார்க்கலாம். வீட்ல போதை பொருள் பயன்படுத்துவாங்களாம், அத நியூஸா போட்டா இங்க வந்து சத்தம் போடுவாங்களாம். ஸ்டாப் இட் சார். இதுக்கு மேல இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்க ஆபீஸ்க்கு முன்னாடி வந்து நான் தர்ணா பண்ணுவேன். உங்க சேனல் மேல நான் கேஸ் போடுவேன். அதுக்கு மேல உங்க சேனல் மேல இருக்கிற நன்மகத்தன்மையை நான் கொஸ்டின் பண்ணுவேன். மான நஷ்ட வழக்க போட்டு உங்க சேனலை கோர்ட் வரைக்கும் இழுப்பேன். என்னாச்சு? வணக்கம் சார். என்ன பிரச்சனை? இவங்க சிபியோட ஃபேமிலில இருந்து வராங்க சார். அவர் போதை பொருள் யூஸ் பண்ணல, அதை ப்ரூவ் பண்றேன்னு சொல்றாங்க சார். இல்லனா நம்ம சேனல் மேல கேஸ் போடுறேன்னு சொல்றாங்க சார். எப்படிமா ப்ரூவ் பண்ணுவ? உடனே ஸ்டேஷனுக்கு போலாம். டாக்டர்ஸ வர வச்சு பிளட் சாம்பிள் எடுத்து லேப்ல செக் பண்ணலாம். அவருக்கு பாசிட்டிவ்னு வந்ததுன்னா நாங்க திரும்பவும் நியூஸ் போடுவோம். பரவாயில்லையா? தாராளமா போட்டுக்கோங்க சார். அது வரைக்கும் நீங்க லைவை நிறுத்தி வைங்க. ஓகே சார். ம்.